அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாக்கிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான வல்லோன் இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனது திருப்பெயரால் தொடங்குகிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக மனிதநேய மக்கள் கட்சி நடத்தக்கூடிய மதுரை மாநாடு விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் முன்னாள் கிளியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் முகமது காலித் அவர்கள், வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர் ஏஆர்எம் முபாரக் அலி அவர்களை, முன்னிலை வகித்திருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அருமை சகோதரர்கள் ஓ ஷேக் அலாவுதீன் அவர்களை, ஏ முகமது ஜுபைர் அவர்களை, எஸ்எஸ்ஏ பக்கர் அவர்களை, எம்எஸ் ஆரிஃப் அவர்களை, பிஎஸ்எம் புகாரி அவர்களை, இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்திருக்கின்ற அருமை சகோதரர் கார்டன் அமீன் அவர்களை, சங்கை ஏஎஸ் அலாவுதீன் அவர்களை, நீலூர் முகமது பாசில் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய இயக்கங்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் அல் ஹசீனா அப்துல் சாதிக் அவர்களை, கூரைநாடு பள்ளிவாசலுடைய முத்தவழி எம்எஸ் சபீர்தீன் அவர்களை, சீர்காழி தாரிகா ஜமாத் கூட்டமைப்பு சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பின் நிர்வாகி முகமது யூசுப் அவர்களை, மயிலாடுதுறை அனைத்து ஜமாத் கூட்டமைப்பினுடைய நிர்வாகி ஹாஜி ஷபீர் அகமது அவர்களை, சுன்னத்துல் ஜமாத் செயலாளர் எம்பி கலீல் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற பல்வேறு தோழமை கட்சி சகோதரர்கள் அர்ஷத் அவர்களை, முகமது நூருல்லா அவர்களை, நவாஸ் அவர்களை, ஜமீலுddin அவர்களை, ஷாஜஹான் அவர்களை, ஆயப்பாடி முஜிபுர் ரஹ்மான் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற என்னுடைய நீண்ட நெடிய நாள் நண்பர் அருமை சகோதரர் நீலூர் இக்பால் அவர்களை, இந்த நிகழ்விலே எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் தைக்கார் முபாரக் அவர்களை, இந்த சிறப்பு மிகுந்த இன்றைய பேரணியையும் இந்த பொதுக்கூட்டத்தையும் அழகிய முறையில் வடிவமைத்து மாவட்ட நிர்வாகத்திற்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் நாயகம் ஜே அமீன் அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் தஞ்சை பாதுஷா அவர்களை, எனக்கு முன்னர் அரசியல் அதிகாரம் ஏன் தேவை என்பதை பற்றி மிக சிறப்பான முறையில் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அப்துல் சமத் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற அருமை சகோதரர்களே சகோதரிகளே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தெரியப்படுகின்றன. நீண்ட காலத்திற்கு பிறகு மயிலாடுதுறையிலே ஒரு எழுச்சி மிகுந்த பேரணியிலும் அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலும் பங்கு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றேன். மிக சிறப்பான முறையில்
ஜூலை 6 மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில மாநாடு மிக எழுச்சியுடன் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் ஏறத்தாழ 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த 9 தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானம் அரசியல் அதிகாரம் தொடர்பான தீர்மானம். அந்த தீர்மானத்தை பற்றி விளக்கமாகவும் அதே நேரத்தில் அந்த மாநாடு நடைபெற்ற சில நாட்கள் கழித்து திருச்சி ஜமால் முகமது கல்லூரியினுடைய பவள விழாவிலே பங்கு கொண்டு உரையாற்றிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல் அதிகாரம், அரசியல் பிரதிநிதித்துவம் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு நாங்கள் தருவோம் என்று சொன்னதையெல்லாம் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கே விளக்கமாக எடுத்துரைத்து விட்டார். நான் மிக முக்கியமாக நம்முடைய மதுரை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 2வது தீர்மானம், அந்த 2வது தீர்மானம் வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றியது. அடுத்தது 4வது தீர்மானம். அந்த 4வது தீர்மானம் பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரக்கூடிய இன பேரழிவை குறித்த தீர்மானம். இந்த 2 தீர்மானங்களை பற்றி உங்களுக்கு மத்தியிலே சில கருத்துக்களை எடுத்துரைக்க விரும்புகின்றேன். ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் பின்னிரவுக்கு பிறகு அர்த்த ராத்திரியில வக்ஃபு திருத்த சட்டம் 2025 நடைமுறைப்படுத்தியது, சட்டமாக்கியது. அந்த சட்டத்தை எதிர்த்து பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள், குறிப்பாக அனைத்து இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம், அதே போல மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட ஏராளமான கட்சிகளின் அமைப்புகளின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 2025 திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையோடு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் சில தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவர்கள் தலைமையிலான அமர்வு இடைக்கால தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு அல்ல. இறுதி தீர்ப்பு, இறுதி விசாரணை வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த இறுதி தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல செய்திகள் நமக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை. நமக்கு திருப்தி அளிக்கிறதோ இல்லையோ, அந்த தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாகவும் இருக்கின்றது. நம்முடைய கவலை எல்லாம் என்னவென்றால், நவம்பர்ல இறுதி தீர்ப்பு வரக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு முன்பாக இந்த இடைக்கால தீர்ப்பை பயன்படுத்தி பல்வேறு மாநிலங்களிலே ஆளக்கூடிய முஸ்லிம் விரோத அரசுகள் அவை வக்ஃபு சொத்துக்களை களவாடி விடுவார்கள் என்ற அச்சம் நமக்கு இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அத்தகைய அச்சம் நமக்கு தேவையில்லை. காரணம், தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 2025 முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி ஏகமனதாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினோம் என்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். உண்மை அருமை சகோதரர்களே, ஏன் இந்த தீர்ப்பை குறித்து நாம் அச்சப்படுகிறோம் என்பதற்கு குறித்து சில செய்திகளை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி, தென் மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களில் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறது, வட மாநிலங்களிலும் இருக்கிறது. அந்த இந்து
சமய அறநிலையத்துறை நிர்வாக அமைப்புல இந்து சமயத்தை சாராதவர்கள் அதில் உறுப்பினர்களாக ஆக முடியுமா என்றால் நிச்சயமாக ஆக முடியாது. இந்த கூடுதலான தகவலை சொல்ல வேண்டும் என்றால், இந்து சமயத்தை சார்ந்து இந்துக்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய பல்வேறு சாதியினர்கள் கூட சில இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கோயில்களினுடைய நிர்வாகக்குழுல இடம்பெற முடியாது. அதே போல சீக்கியர்கள், சீக்கிய குருத்வாரா அதற்கான நிர்வாக அமைப்பு இருக்கிறது. அந்த சீக்கிய குருத்வாரா நிர்வாக அமைப்புல சீக்கியர் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக வர முடியுமா என்றால் நிச்சயமாக வர முடியாது. காரணம், அது சீக்கியர்கள் உருவாக்கிய ஒரு கோயில், சீக்கிய கோயில் குருத்வாரா. எனவே அதை நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு தான் உண்டு. இப்படி ஜமாயில்லா சொல்கிறேன் என்றால் இல்லை. அரசமைப்பு சட்டத்தினுடைய 26வது பிரிவு மிக தெளிவாக இது போன்ற மத ரீதியான நிறுவனங்களை அந்தந்த மதத்தவர்கள் நிர்வாகம் செய்வதற்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தினுடைய 26வது பிரிவு, ஆர்டிகல் நம்பர் 26 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த திருத்த சட்டத்தில் மத்திய வக்ஃபு கவுன்சில்ல, சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம்பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டது. அதே போல மாநில வக்ஃபு வாரியத்திலேயும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம்பெறுவதற்கு வழிகாணப்பட்டது. இதை எதிர்க்கிறோம். ஏன் இந்த பாரபட்சம்? முஸ்லிம்களுடைய இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு என்று அரசமைப்பு சட்டத்தினுடைய 26வது பிரிவு சொல்கிறது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் நம்முடைய வழக்கு. ஆனால் உச்ச நீதிமன்றம் இப்போது வழங்கி இருக்கக்கூடிய இடைக்கால தீர்ப்புல மத்திய வக்ஃபு குழுமத்தில் 22 உறுப்பினர்கள் 4 முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். மாநில வக்ஃபு வாரியங்களில் 11 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் அதிகபட்சம் 3 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் இருக்கலாம் என்று தீர்ப்பு அளித்திருப்பது நிச்சயமாக இது ஒரு பாரபட்சமானது. திஸ் இஸ் ஹைலி டிஸ்கிரிமினேட்டரி. முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பார்வை, இந்துக்களுக்கு என்று ஒரு பார்வை என்ற ரீதியில இந்தியாவினுடைய மிக உயர்ந்த நீதி பரிபாலன அமைப்பான உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்க முடியுமா என்பதுதான் நாம் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில், அதாவது மோடி அரசு அர்த்தராத்திரியில நிறைவேற்றிய அந்த சட்டத்தில் ஒருவர் வக்ஃபு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிபந்தனை போட்டு, என்ன நிபந்தனை தெரியுமா? 5 ஆண்டுகள் அவர் இஸ்லாத்தை கடைபிடித்தவராக இருக்க வேண்டும். A man who practices Islam for 5 years, only they are eligible to make waqf. 5 ஆண்டுகள் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படின்னா அவர் 5 வேளை தொழுகிறாரா, ரமலானிடமும் அவர் நோன்பு பிடிக்கிறாரா, ஜகாத் கொடுக்கிறாரா, வசதி இருந்தால் ஹஜ்ஜுக்கு போறாரா, இதெல்லாம் கண்காணிச்சு அவருக்கு தான் வக்ஃபு செய்ய முடியும் அப்படின்னு மோடி அரசு கொண்டு வந்த திருத்தத்தில் இருந்துச்சு. இது ஒரு மிக மோசமான, செயல்படுத்த முடியாத ஒரு திருத்தம். இதை நிராகரிக்க வேண்டும் என்று நாம் உச்ச நீதிமன்றத்தில் நாமும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் முஸ்லிம் அமைப்புகளும் வழக்கு தாக்கல் செய்தோம். உச்ச நீதிமன்றம் அந்த திருத்தத்தை நிறுத்தி வைத்துவிட்டது. ஆனால் மகிழ்ச்சி அடையாது. திருத்தத்தை 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர் தான் வக்ஃபு செய்ய முடியும் என்ற அந்த திருத்தத்தை நிறுத்தி வைத்ததோடு நின்றிருந்தால்
நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் தலைமையிலான அந்த பெஞ்சை நம்ம நிச்சயமாக பாராட்டியிருக்கோம். ஆனால் ஒரு படி மேலே சென்று என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால், ஒவ்வொரு மாநில அரசும் முஸ்லிம் யார் என்பதை வரையறை செய்யக்கூடிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும். அப்படி அவர்கள் வரைமுறை செய்யக்கூடிய அந்த முஸ்லிம்கள் மட்டும்தான் வக்ஃப் செய்ய முடியும் அப்படின்னு கூடுதலாக ஒரு செய்தியை ஒரு தீர்ப்புல, அந்த இடைக்கால தீர்ப்புல சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு எந்த ஒரு முஸ்லீமும் வக்ஃப் செய்வதற்கு தடை இல்லை. எது வரைக்கும்னா, உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஒவ்வொரு மாநில அரசும் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லீம் யார் என்பதற்கான வரைவிலக்கணத்தை வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஏன் மிகவும் ஆபத்தானது சொன்னா, இன்றைக்கு பிஜேபியினுடைய கைக்கூலிகளாக மாறி முஸ்லிம் சமூகத்தில் பிறந்தாலும் கூட பிஜேபியினுடைய அடிவருவிகளாக நம்முடைய மாநிலத்திலே சில பேர் நடமாடி வருவதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். இதே போல பணத்தாசை, வேறு பல ஆசைகளின் காரணமாக பிஜேபிக்கு அடிமைகளாக மாறிவிட்ட முஸ்லீம்கள்லாம் இருக்கிறார். அப்ப அந்த மாநில அரசுகள்லாம் அப்படியான முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள் என்று சொல்லும் போது, வக்ஃப் செய்வதற்கு உண்மையிலேயே 5 வேளை தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அல்லது ஜகாத் கொடுக்கக்கூடிய, நோன்பு பிடிக்கக்கூடிய, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய முஸ்லீம்கள் அந்த வரையறையில வருவாங்களா என்பது சந்தேகம் தான். அது மட்டும் இல்லை, ரிலீஜியஸ் போலீசிங் என்று சொல்லுவாங்க. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு மாநில அரசினுடைய உளவுத்துறைக்கு கூடுதலான வேலைகள் வேணும். என்ன வேலைன்னா, ஒவ்வொரு முஸ்லீமும் கரெக்டா ஃபஜ்ருக்கு அட்டென்ட் பண்றானா, லோஹருக்கு அட்டென்ட் பண்றானா, அசருக்கு அட்டென்ட் பண்றானா, மகரிப் இஷாவுக்கு வரானா, நம்மளால உண்மையிலேயே நோம்பு பிடிக்கிறானா, இதெல்லாம் வேகப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா டியூட்டி, கூடுதலான பொறுப்பு உளவுத்துறைக்கு வரக்கூடிய அளவுக்கு மிக அபத்தமான ஒரு தீர்ப்பாக இந்த இடைக்கால தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் அப்ப இந்த தீர்ப்புல வரவேற்கத்தக்க அம்சங்கள் இல்லையா என்று கேட்டீர்கள் என்றால், சில அம்சங்கள் வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருக்கின்றன. அதை நாம் நிச்சயமாக வரவேற்கிறோம். உதாரணமாக, மாவட்ட ஆட்சியர் தான் ஒரு வக்ஃப் சொத்தை பற்றி, அதனுடைய உரிமையை பற்றி முடிவு செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையை இந்த இடைக்கால தீர்ப்பு ரத்து செய்திருக்கிறது. அதை நாம் வரவேற்கிறோம். எந்த அரசு அதிகாரியும் யார் வக்ஃபை உருவாக்க தகுதியானவர் என்று தனிப்பட்ட முறையில் முடிவு செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு சொல்கிறது. அதை நாம் வரவேற்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வக்ஃப் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அது வக்ஃப் அல்ல என்று சொல்ல முடியாது, அந்த வக்ஃப் சொத்தை பறிமுதல் செய்ய முடியாது என்பதையெல்லாம் நாம் வரவேற்கின்றோம். இப்படி ஒரு சில வரவேற்கத்தக்க அம்சங்கள் இருந்தாலும் கூட இந்த இடைக்கால தீர்ப்புல மிகுந்த அச்சத்துக்குரிய ஒன்று வக்ஃப் பை யூசர், பயன்பாட்டின் அடிப்படையிலே உள்ள வக்ஃப் குறித்த இடைக்கால தீர்ப்பு. இதை நான் சற்று புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், வட இந்தியாவில் டெல்லியில் உங்களுக்கு தெரியும், ஜாமா மஸ்ஜித் பெரிய பள்ளிவாசல் இருக்கின்றது. முகாலய காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அது மாதிரி ஏராளமான பள்ளிவாசல்கள் வட இந்தியாவிலும் இருக்கின்றது, தமிழ்நாட்டிலும் இருக்கின்றது, இந்தியா முழுவதும் இருக்கின்றது. இந்த பள்ளிவாசல்கள் பாரம்பரியமாக தலைமுறையாக வக்ஃபாக பள்ளிவாசலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுக்கு டீட் இருக்குமா? அதாவது டீட் என்றால் அந்த வக்ஃப் செய்யப்பட்ட அந்த பத்திரம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. வெறும் பயன்பாட்டின் அடிப்படையில் இருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு பயன்படுத்த வரக்கூடிய இந்த பள்ளிவாசல்களை
அதை உதாரணமாக அது வக்ஃபு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வக்ஃப் பை யூசர் பயன்பாட்டின் அடிப்படையிலான அந்த பள்ளிவாசல்களை அபகரிப்பதற்கு இந்த இடைக்கால தீர்ப்பு வழிவகுக்கும். இதன் காரணமாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்கள் இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே டெல்லியில உத்தரப்பிரதேசத்துல பல பள்ளிவாசல்கள் நூற்றாண்டு காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த பல பள்ளிவாசல்களை இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள். இந்த இடைக்கால தீர்ப்பு அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த மோடி அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்துல 104வது பிரிவு முஸ்லிம் அல்லாதார் வக்ஃபு செய்வதை தடை செய்கிறது. இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சென்னை உட்பட மாலை நேரத்தில் குறிப்பாக மதுரை தொழிலுக்கு பிறகு ஏராளமான முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டு வெளியே வரக்கூடிய அவர்களிடமிருந்து தன்னுடைய குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்து துவா செய்வதற்காக வேண்டி நிற்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். முஸ்லிம்களால் கலன் பெற்ற பல முஸ்லிம் அல்லாதார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல தங்களுடைய சொத்துக்களை பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சிருக்காங்க. அவங்களும் வக்ஃபு செய்திருக்கிறார்கள். ஆனால் மோடி அரசு அர்த்தராத்திரியில அமல்படுத்திய அந்த திருத்த சட்டம் அந்த உரிமையை பறிக்கிறது. அது குறித்து இந்த இடைக்கால தீர்ப்பு எதுவுமே சொல்லாமல் அதை தடை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்காது நிச்சயமாக வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. அடுத்து இந்த திருத்த சட்டத்தினுடைய 107வது பிரிவு, இந்த 107வது பிரிவு என்ன சொல்கிறது என்றால், லிமிடேஷன் ஆக்ட், அதாவது ஒரு சொத்து தொடர்பான ஒரு தாவா சர்ச்சை வரும்போது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள அது சம்பந்தமா வழக்கு கொடுக்கணும். ஆனால் வக்ஃபு போன்ற வக்ஃபு சட்டம் போன்ற ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் சிறப்பு சட்டங்களுக்கு அது பொருந்தாது. அப்படி இருந்ததை மோடி அரசு நீக்கிவிட்டது. நீக்கிவிட்டதை இந்த இடைக்கால உத்தரவுல தடை செய்யவில்லை. எனவே பழைய கால ஒரு வக்ஃபு தொடர்பான ஒரு சர்ச்சை வந்தால் அதுக்கு நம்ம வழக்கு கொடுக்க முடியாமல் அந்த சொத்தை இழக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலையை இந்த திருத்த சட்டம் உருவாக்கி இருக்கிறது. கடைசியாக 108வது பிரிவு வக்ஃபை பொறுத்த வரைக்கும் அந்த 108வது பிரிவு என்னவென்றால், ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் வாழ்ந்திருக்காங்க, அவங்க வக்ஃபு செஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி இருப்பார்கள். வெளிநாட்டுக்கு பாகிஸ்தான் பிரியும் போது பாகிஸ்தானுக்கு சென்றிருப்பார்கள், அல்லது வேறு ஒரு நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு அங்க போய் குடியேறி இருப்பாங்க. ஆனா அவங்க வக்ஃபு செஞ்சிருப்பாங்க. இந்த வக்ஃபுக்கு பேரு இவாக்கி ப்ராப்பர்ட்டி, அதாவது நாட்டை விட்டு வெளியே சென்றவர்களுடைய சொத்து. இந்த திருத்த சட்டம் அந்த சொத்துக்களை எல்லாம் வக்ஃபு சொத்தாக கருத முடியாது என்று சொல்கிறது. இந்த இடைக்கால தீர்ப்புல அதை பற்றி எதுவுமே சொல்லாதது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினோமோ அதையே மீண்டும் நாம் வலியுறுத்துகிறோம். என்ன தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றியிருந்தால், 2013 மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஒரு திருத்த சட்டம், வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த 2013வது திருத்த சட்டம் அதையே அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த வக்ஃபு திருத்த சட்டம் குறித்த நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய எதிர்ப்புகள், இது போன்ற பொதுக்கூட்டங்கள், மேடை பேச்சுகள் இதோடு நிற்கப் போகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. அனைத்து இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து பல கட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றன. அந்த நிகழ்வுகளுடைய இறுதியாக வருகின்ற நவம்பர் 16ஆம் தேதி 2025 டெல்லியில ராம்லீலா மைதானத்தில் மிகப்பெரிய அளவுல ஒரு மாபெரும் மாநாடு, இந்த வக்ஃபுகளை மீட்பதற்காக
எழுச்சியுடன் இந்தியா முழுவதிலிருந்து டெல்லிக்கு சென்று அந்த ராம்லீலா மைதானத்தில் நடைபெறக்கூடிய அந்த மாபெரும் எழுச்சி மாநாட்டில் இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் பங்கு கொள்ளலாமா? அருமை சகோதரர்களே, இது ஒரு செய்தி. அடுத்து மிகவும் முக்கியமானது, நம்முடைய மாநாட்டிலே நான் சொன்னேன் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றினோம் என்று. அந்த 9 தீர்மானங்கள்ல 4வது தீர்மானம் பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரக்கூடிய இன பேரழிவை பற்றிய ஒரு தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினோம். இந்த வார்த்தை இன பேரழி, ஜெனோசைட் என்ற வார்த்தையை நம்முடைய ஜூலை 6 மதுரை மாநாட்டில் நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். பாலஸ்தீனத்தில் நடைபெறும் இன பேரழிவை தடுத்து நிறுத்துக, இதுதான் நம்முடைய 4வது தீர்மானம். இன்றைக்கு காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அனைவருடைய உள்ளங்களையும் ரணப்படுத்தி, நேற்றைய தினம் தலைநகர் சென்னையில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு கொண்ட ஸ்டாப் தி வார், காசாவில் போரை நிறுத்து என்ற முழக்கத்துடன் எழுச்சி மிகுந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில முஸ்லிம்களை விட அதிகமாக என் தொப்புள் கொடி உறவினர்களான தமிழர்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அந்த பேரணியிலே பங்கு கொண்டு ஸ்டாப் தி வார், போரை நிறுத்து என்று முழக்கமிட்ட அந்த மிகப்பெரிய நிகழ்வு நடைபெறுகிறது. தமிழ்நாடு பாலஸ்தீனர்களுடன் இருக்கிறது, தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் வித் பாலஸ்டைன் என்ற ஹேஷ்டேக்குடன் ட்விட்டர்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ட்விட்டர் ஸ்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கட்சி வெள்ளம் இணையதளத்தை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர் சொல்கிறார், காசா மூச்சு திணறுகிறது, உலகம் கண்மூடிக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி காசாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை, நிகழ்வுகளை பார்த்து நான் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். ஒவ்வொரு காட்சியும் உள்ளத்தை கலங்க வைக்கின்றது, வயிற்றை கலக்கின்றது. சிசுக்கள் அலறும் குரல்கள், பட்டினியால் வாடும் குழந்தைகள், குண்டு வீச்சால் சிதறும் மருத்துவமனைகள், மேலும் ஐநா விசாரணை குழு அறிவித்த இனப்படுகொலை ஜெனோசைட் என்ற தீர்ப்பு, இவை அனைத்தும் மனிதன் ஒருபோதும் அனுபவிக்க கூடாது, துயரத்தை வெளிப்படுத்துகிறன. இப்படியாக நிரபராதிகளின் உயிர்கள் நசைக்கப்படும் போது மௌனம், நிச்சயமாக நாம் மௌனமாக இருக்க முடியாது. ஒவ்வொரு மனசாட்சியும் எழ வேண்டும். இந்தியா திடமாக குரல் கொடுக்க வேண்டும். உலகம் ஒன்றிணைய வேண்டும். மனித குலம் இக்கொடூரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டின் தலைவனவன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்ணீர் வரவழைக்கக்கூடிய வகையில் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். எப்படி முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நீங்கள் மோடி அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு ஏகமனதாக வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினீர்களோ, அப்படி மயிலாடுதுறை உங்களுக்கும் சொந்தமான ஒரு ஊர் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். மயிலாடுதுறையிலிருந்து உங்களுக்கு இந்த கோரிக்கை வைக்கின்றேன். உடனடியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை உடனடியாக கூட்டி காசாவிலே நடைபெறக்கூடிய அந்த இனப்படுகொலைக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றமும் ஏகமனதாக இருக்கிறது என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அருமை சகோதரர்களே, காசாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது.
நம்முடைய பிரதமர் மோடியினுடைய நண்பர் ட்ரம்ப், அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? காசா ரிபேரியா என்ற பெயரிலே ஒரு திட்டத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த திட்டம் சிஎன்பிசி, சிஎன்என் போன்ற ஊடகங்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 20 லட்சத்துக்கு மேற்பட்ட தங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த, தாங்கள் பிறந்த, தாங்கள் வளர்ந்த, தாங்கள் கட்டியமைத்த அந்த காசா பகுதியை விட்டு பாலஸ்தீனியர்கள் என்று சொல்லும் போது வெறும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நம்முடைய சகோதர சமயத்தவர்களான கிறிஸ்தவர்களும் அதில் அடங்கும். அவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு என்ன செய்ய போகிறார்கள் தெரியுமா? அங்கே ஒரு காசாவில் டொனால்ட் ட்ரம்பை சொல்கிறார், ஒரு டிஜிட்டல் வாலண்டரி ரீசெட்டில்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், தன்னார்வ குடியேற்ற மாற்றங்களை ஏற்படுத்தி ஏஐயினால், செயற்கை நுண்ணறிவினால் இயக்கப்படக்கூடிய ஸ்மார்ட் நகரங்களை, அது நிச்சயமாக நகரங்களாக இல்லை, நரகங்களாக தான் மாறும். பாலஸ்தீன ஆக்கிரமிப்பு பகுதியில ஒரு கேளிக்கை காட்சி உலகத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொல்கிறார். இதனால்தான் நேற்றைய தினம் நான் சென்னையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் சொன்னேன், இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய இன அழிவு, நாம் உலக யுத்தத்தை பற்றி, முதலாம் உலக யுத்தத்தை பற்றி, இரண்டாம் உலக யுத்தத்தை பற்றி எல்லாம் வரலாற்று பாடங்களிலே படித்திருக்கிறோம். அப்போதும் ஜெனோசைட், ஹோலோகாஸ்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய இன பேரழிவுகள் நடைபெற்றிருக்கின்றன. அவற்றை புத்தகங்கள்ல தான் படிக்கிறோம். நம் கண் முன்னே நம்முடைய ஸ்மார்ட் போன்கள்ல காசாவில் நடைபெறக்கூடிய அந்த இன பேரழிவு அன்றாடம் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும். இதை செய்யக்கூடியவர்கள் யார்? அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ, இஸ்ரேல் பிரதமர் கொடுங்கோலன் அரக்கன் பெஞ்சமின் நெட்டன்யாஹு பக்கத்தில் வைத்துக் கொண்டு பாலஸ்தீனர்களை பார்த்து they are barbaric animals என்று சொல்கிறார், கொடூரமான விலங்குகள் என்று சொல்கிறார். இல்லை இல்லை, அமெரிக்கன்ஸ் and the Israelis, Donald Trump and Benjamin Netanyahu, you deserve the title of the most barbaric animal of this century. நெட்டன்யாவும் ட்ரம்பும் தான் இந்த நூற்றாண்டின் மிக மோசமான விலங்குகள், காட்டு மிராண்டி விலங்குகள் என்று சொன்னால் அது மிகையாக. இந்த காட்டு மிராண்டிகள் தான் காசாவை அழித்துவிட்டு அதனுடைய சிதிலங்களிலே காசா ரிபேரியா என்ற கேளிக்கை காட்சிகளை அமைக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், பாலஸ்தீன வரலாற்றை ஆய்வு செய்த மாணவன் என்ற அடிப்படையிலே சொல்கின்றேன், பாலஸ்தீனர்கள் உங்களை விட மிக மோசமான கொடுங்கோலர்களை சந்தித்தார்கள். பாலஸ்தீனர்களுடைய வரலாறு முடிந்துவிட்டது என்றெல்லாம் எழுதினார்கள். ஆனால் அந்த சிதிலங்களில் இருந்து பாலஸ்தீனியர்கள் மீண்டு எழுந்து அந்த கொடுங்கோலர்களை ஓட ஓட விரட்டிய பூமி, எம் புனித பூமி பாலஸ்தீனம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எச்சரிக்கிறோம். காசா ரிபேரியாவை உருவாக்கப் போகிறீர்கள். You will be drowned in Gaza. நீங்கள் காசாவிலே மூழ்கடிக்கப்படுவீர்கள். செங்கடல் முதல் from the sea to the river என்று சொல்வார்கள். ஆற்றங்கரையிலிருந்து கடற்கரை வரை காசா உயர்ந்தெழும், பாலஸ்தீனியர்கள் உயர்ந்தெழுவார்கள். நிச்சயமாக சுதந்திர பாலஸ்தீனம் மலரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதற்காக உழைப்போம், பிரார்த்திப்போம்.